ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு இளச்சோறில் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 100 கிராம் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இதை க்ளீன் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்து திக்காக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. இப்போ பொங்கி வராமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நான் வந்து ஹை ஃப்ளேமில் 3 விசில், மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா பருப்பு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது வந்து கடைஞ்சி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கி விட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கிளறி விட்டால் சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக இந்த சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.